ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஒரு வேறு லெவல் கண்டென்ட்டோடு வந்திருக்கோம். நான் யூடியூப்பில் மதன் கௌரி அண்ணா அவருடைய வீடியோஸ் நிறையா பார்ப்பேன் அப்படின்றத சொல்கிறத விட எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவர் அவருடைய சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். என்ன நம்மளோட தலைவர் எதோ புதுசாக போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, இப்போ பொதுவாக ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோவில் வேறு ஒருத்தவங்களோட பேஸ் இருக்கும். அந்த பேஸுக்கு பதிலாக நம்மளுடைய பேஸை அந்த வீடியோவில் செட் பண்ணிவிட்டு நம்மளே அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மதன் கௌரி ப்ரோ அவருடைய சேனல் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய பேஸும் எந்த ஒரு வீடியோவில் இருந்தாலும் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ராஜாவானா ஓகே, வீடியோ பார்த்துட்டிங்களா? என்னால் ஃபுல் சாங்கை ப்ளே பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட் கிளைம் வரும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எந்த வீடியோ இருந்தாலுமே உங்களுடைய பேஸை அந்த வீடியோவில் செட் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேஸுக்கு பதிலாக உங்களுடைய பேஸை செட் பண்ணி உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். பொண்ணுங்களுக்கும் அவங்களுடைய கேரக்டர் ஏற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, பசங்களுக்கும் அவங்களுடைய கேரக்டர் ஏற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கிட்டீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பேஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்களா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பண்ண தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனேபிள் பண்ணிட்டு முன்னாடி உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இது எதனா ரெண்டுத்தில் எதனா ஒன்று லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் பாய் கேரக்டர் வீடியோ, கேர்ள் கேரக்டர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோனாலையும் உங்களுடைய ஃபேஸை செட் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாகவே டவுன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி. அந்த வீடியோக்கெல்லாம் உங்களால் ஃப்ரீயாகவே உங்களுடைய பேஸை செட் பண்ணிக்க முடியும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோலாம் உங்களுடைய பேஸை ஃப்ரீயாக செட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் உங்களுடைய பேஸை செட் பண்ணி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அது எதுக்கு, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதவே நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவங்க செட் பண்ண வீடியோவும் இதில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் அவருடைய பேஸை செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நம்ம இப்போ மதன் கௌரி அவங்களுடைய ஃபோட்டோவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவோட பேஸ் கரெக்டாக கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டு முன்னாடி கரெக்டாக அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்டார்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்களன்னா ஒரு 30 செகண்டுக்கோ இல்லைனா 15 செகண்டுக்கோ ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் லோட் ஆகும். இந்த லோட் ஆகிட்டு முடிவு வரைக்கும் நீங்கள் மறுபடியும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்சிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுடைய பேஸை அந்த வீடியோவில் செட் பண்ணி இந்த மாதிரி காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களால் அந்த வீடியோ டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நானே டவுன் பண்ணிட்டேன். இது உங்களுடைய மொபைல் கேலரியில் அந்த வீடியோ சேவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அதை விடுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வேறு ஒரு வீடியோவில் நம்மளுடைய பேஸை செட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி தான் மதன் கௌரி அண்ணாவும் க்ரியேட் பண்ணி அவருடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அது அவர் பண்ணல, அவருடைய ஃபேன்ஸ் யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே உங்களால் ஃப்ரீயாகவோ காசு கட்டியோ உங்களுடைய பேஸை செட் பண்ணிவிட்டு உங்களால் அதை டவுன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ண ஆளில் போட்டுக்கோங்க.
நான் இதே மாதிரி அடுத்தது உங்களை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பாய்.